ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும், அரசு பணியாளர்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். ரூ. 5,400 தர ஊதியத்தில நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஏன் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க? இதுக்கான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை வந்து இப்போ வெளியாயிருக்கு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்றாங்க? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை வந்து எங்க ஆரம்பிச்சதுன்னு புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில வேலை பார்க்குற இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் சில அரசு பணியாளர்களுக்கு இந்த ரூ. 5,400 தர ஊதியம் பார்த்தீங்கன்னா, வழங்குறதுல ரொம்ப வருஷமாவே ஒரு பெரிய ஊதிய முரண்பாடு இருந்துச்சு. அதாவது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களா இருந்து, அவங்களோட பணிமூப்பு காரணமா பட்டதாரி அல்லது நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெற முடியாத நிலையில் இருந்தவங்களுக்கு தேர்வு நிலை, சிறப்பு நிலை அனுமதிக்கப்பட்டு, அவங்களுக்கு இந்த ஊதிய கட்டு பார்த்தீங்கன்னா, 15,600 முதல் ரூ. 39,100 மற்றும் தர ஊதியம் 5,400, 5,700ன்ட்டு நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க. ஆனா, இதில சில முரண்பாடுகள் இருந்ததால, தகுதியான எல்லாருக்கும் இந்த ஊதியத்தை வழங்கக் கோரி, பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சென்னை ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா, வழக்கு தொடர்ந்தாங்க. இது பல வருஷமா நடந்துட்டு வந்த இது வந்து ஒரு பெரிய சட்ட போராட்டம் சொல்லலாம். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி ஒரு சூப்பரான தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பில வந்து நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊதிய முரண்பாடுகள் எல்லாம் களைய ஒரு புதிய ஊதிய முரண்பாடு களையும் குழுவை அரசு வந்து கண்டிப்பா அமைக்கணும். அந்த குழு மூலமா விசாரிச்சு அதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணுன்ட்டு ரொம்ப தெளிவா உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்குகளுக்கு சாதகமாகவும் தீர்ப்பு வந்தாச்சு. இத கேட்ட உடனே ஆசிரியர்கள் மத்தியில ஒரு பெரிய மகிழ்ச்சி நிலவுச்சு. ஆனா இங்க தான் பார்த்தீங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வந்து வச்சுட்டாங்க. நீதிமன்றம் ஒரு குழுவ அமைக்க உத்தரவிட்டிருந்தாலும், அத ஏத்துக்காத தமிழ்நாடு அரசோடைய நிதித்துறை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, இந்த தீர்ப்பை எதிர்த்து இப்போ மேல்முறையீடு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே இருக்கிற அரசாணையின்படி, அது அரசாணை என்னான 306 படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஊதியம் கரெக்ட்டா தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இந்த கூடுதல் ஊதிய உயர்வு கொடுத்தா, அரசுக்கு பல கோடி ரூபாய் கூடுதலா நிதி சுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மேல்முறையீட்டை கையில் எடுத்திருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை தான் நாமக்கல் மாவட்ட தொடர்கல்வி அலுவலர் பார்த்தீங்கன்னா, தன்னோட மாவட்டத்தில இருக்கிற அனைத்து வட்டார கல்வி அலுவலருக்கும் அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டர்ல ஆசிரியர்களுக்கு சாதகமா வந்த தீர்ப்புகளின் மீது அரசு வழக்கறிஞருடைய சட்ட கருத்து பெற்று மேல்முறையீட்டு உரிமை வழக்கு மற்றும் அந்த தீர்ப்பாணைகளுக்கு தடையாணை கோரும் மனு தாக்கல் செய்யணும். அதுக்கான ரைட் அப்பீல் மெயின் நம்பரை வந்து சீக்கிரமா வாங்குறதுக்கு தேவையான துரித நடவடிக்கை எடுக்க ஸ்ட்ரிக்ட்டா பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. அரசாங்கத்தோடைய இந்த மேல்முறையீடு காரணமா இந்த ரூ. 5,400 தர ஊதிய உயர்வுக்கான இறுதி முடிவு பார்த்தீங்கன்னா, இப்போ தற்காலிகமா தள்ளி போயிருக்கு. பல வருஷமா போராடி ஒரு வெற்றி கிடைச்சும், அது திரும்பவும் பறிபோகுதோன்ட்டு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரக்தியில இருக்காங்க. ஆசிரியர் சங்கங்கள் எல்லாம் நீதிமன்ற உத்தரவை உடனே அமல்படுத்தணுன்ட்டு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உதவி பொறியாளர்கள் மாதிரி சில குறிப்பிட்ட வழக்குகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில ரூ. 5,400 தர ஊதியம் வழங்கியிருக்காங்க. ஆனா ஆசிரியர்களுக்கு மட்டும் இன்னும் பொதுவான அமலாக்கம் நடக்கல. இனிமேல் வரப்போற மேல்முறையீட்டின் முடிவை பொறுத்து தான் அவங்களுக்கு எதிர்காலம் அமையும் சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, ரூ. 5,400 தர ஊதியம் கிடைக்கப் போகுதுன்னு சந்தோஷமா இருந்த ஆசிரியர்களுக்கு இப்போதைக்கு இது கிடைக்காதுன்னு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மறைமுகமா சொல்லிட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, அரசாங்கத்தோட இந்த மேல்முறையீடு முடிவு சரிதானா? டீச்சர்ஸோட நியாயமான கோரிக்கைய நிதி சுமைன்னு சொல்லி தட்டி கழிக்கிறது எந்த விதத்துல வந்து நியாயம்? உங்களுடைய நேர்மையான கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.